ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவனக்குறைவா கேட் கீப்பர் தான் செயல்பட்டிருக்காரு, நைட்டு மது அருந்திட்டு படுத்தனால கேட்டை ஓப்பன்லயே வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ் சர்மா அப்படிங்கிற வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரை தான் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. பங்கஜ் சர்மா அப்படிங்கிற அந்த கேட் கீப்பர் பாத்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு ரயில்வேஸ்ல இருந்து. அண்ட் ஆல்சோ அவர் இப்போ அரெஸ்ட்டுமே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்மளோட இந்தியன் ரயில்வே சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் ரயில்வே கேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே மோஸ்டா இருக்கு. பட் ரூரல் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னுமே மேனுவலான கேட்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ இந்த இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்ஸ் க்ளோஸ் ஆயிடும். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு பர்టిక్యులர் லெவல் கிராசிங் அப்ரோச் பண்ண போது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ட்ராக்ஸ்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸை வச்சு நியர்பைல இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங்கோட அந்த கேட்டுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்ஸ் க்ளோஸ் ஆயிடும். இவன் அந்த லெவல் கிராசிங்ல கேட் கீப்பர் இல்லனா கூட அந்த கேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். அதோட மெக்கானிசம் பேர் தான் பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் மெக்கானிசம். பட் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கக்கூடிய அந்த செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்ல பாத்தீங்கன்னா மேனுவல் கேட்ஸ் தான் இருந்திருக்கே தவிர அந்த இன்டர்லாக்கிங் ஆட்டோமேட்டிக் கேட்ஸ் அங்க இல்ல. சோ அதனால தான் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா கேட் கீப்பர் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு மது போதையில அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த டைம்ல இப்போ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஆனது இருந்திருந்தா அந்த கேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த பள்ளி வாகனத்தால அந்த இடத்தை கடந்திருக்க முடியாது. இப்போ இந்த பள்ளி மாணவர்கள் உயிர் இழந்திருக்க மாட்டாங்க. பட் அங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஆனது இல்ல. சதர்ன் ரயில்வேஸ் இந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த லெவல் கிராசிங்ல இன்னும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லையோ அதெல்லாம் சீக்கிரமாவே கணக்கெடுத்து அந்த எல்லா லெவல் கிராசிங் கேட்ஸுமே பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங்கா மாத்த சொல்லி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. எக்ஸ் கிராஷியா எய்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது நிவாரணம், அதாவது இறந்தவங்களோட வீட்டுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் சார்பா. அதுல பாத்தீங்கன்னா இறந்த தலா ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தலா 1 லட்ச ரூபா சீரியஸ்லி இன்ஜூர்ட் பீப்புளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தலா 50,000 ரூபா மைனரா இன்ஜூர் ஆன பீப்புளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு கண்டோலன்சஸுமே தெரிவிச்சிருக்காரு. அண்ட் மெடிக்கல் எய்ட் அண்ட் ஆல்சோ எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்கறதாவும் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது எஸ்பெஷலி சதர்ன் ரயில்வேஸ்ல இந்த கவாச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஆனது இருக்கும். அது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த லோகோ பைலட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத பார்த்தாரு அப்படின்னு சொன்னா இந்த கவாச் ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அவர் எனேபிள் பண்ண முடியும். படிப்படியா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு குறைக்கப்பட்டு கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினால பிரேக்கிங் பண்ண முடியும். இதுதான் அந்த கவாச் ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமோட அந்த ஒரு ஹைலைட்னே நம்ம சொல்லப்படுது. அந்த கவாச் சிஸ்டம் இந்த விழுப்புரம் டு மயிலாடு போன அந்த ட்ரெயின்ல இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப கேட் கீப்பர் மது அருந்திட்டு தூங்கிட்டாரு. அந்த பள்ளி வாகனத்தை ஓட்டின அந்த டிரைவரும் கடக்க முயல்றாரு. இப்போ இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மூணாவது ப்ராபபிலிட்டியில இருக்கக்கூடிய அந்த கவாச் ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு.